சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் டெலிசன் என்பவரை மானாமதுரை காவல்துறை விசாரணை என்று அழைத்து சென்று சாதியை சொல்லி அடித்து அவருடைய காலை முறித்து படுகொலை செய்துள்ளது. இந்த படுகொலை மார்ச் 8ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து இந்த படுகொலையை ஆகாஷ் டெலிசன் படுகொலையை கண்டித்து தொடர்ச்சியாக 67 நாட்களாக இன்றும் அவருடைய உறவினர்கள், சமூக மக்கள், ஜனநாயக சக்திகள் போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணும்போது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளைய இது ஒரு கொலைதான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு பின்னாட்டுவா பதிவு பண்ண சொல்லியிருக்கு. மாநில அரசு சிபிசிஐடிக்கு மாத்துச்சு. சிபிசிஐடி விசாரணை காலமும் முடிந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைய குற்றவாளிகளுடைய பெயரை எஃப்ஐஆர்ல சேர்க்கலாம், கைது பண்ணலாம், குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணாம இருக்காங்க. அப்ப சிபிசிஐடி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுறதா நாங்க நினைக்கிறோம். அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சிபிசிஐடியை கண்டித்தும் புதிதாக வரக்கூடிய அந்த பதவியேற்றிருக்கக்கூடிய தவிக அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இந்த அரசும் தக்க நடவடிக்கை எடுத்து ஆகாஷ் டெலிசனுக்கு நீதி வழங்கணும், குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி வருகின்ற வியாழன் நாளை மாலை 3 மணிக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அந்த போராட்ட களத்திலே நடக்குது. அனைத்து தமிழ் சமூக உறவுகளும், தேவேந்திர வேளாளர் சமூக கட்சிகள், அமைப்புகள், கிராமங்கள், வட்டார சங்கங்கள் அனைவரும் இதுல கலந்துக்கணும்ன்றத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்க எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலும் ரெடி பண்ண முடியல, கால அவகாசம் இல்ல. அதனால இது ஒரு அழைப்பாணையா எடுத்துக்கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த போராட்டத்திற்கு, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ளும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் ஆகாஷ் டெலிசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழு.